மரியே வாழ்க. நிறைய பேர் கத்தோலிக்க மக்கள் பாவ சங்கீர்த்தனா ரொம்ப பயப்படுறாங்கன்னு போது பாவம் செய்யறதுக்கு பயப்பட மாட்டேங்கிறாங்க, பொய் பேசுறதுக்கு பயப்பட மாட்டேன்றாங்க, நேரத்தை வீணடிக்கிறதுக்கு பயப்பட மாட்டேன்றாங்க. ஆனால் பாவ சங்கீர்த்தனை செய்யும் போது ரொம்ப தயங்குறாங்க, பின்வாங்குறாங்க. நிறைய பேர் செய்யறது கிடையாது. சரியா? நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ரெகுலராக சர்ச்சுக்கு வரலாம், நல்லா ஜபிக்கலாம், நீங்கள் எல்லாமே நல்லா செய்யலாம். ஆனால் நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் உடனே மாதா மேலேயோ ஆண்டவர் மேலேயோ கோவத்தை காட்டாதீங்க. உங்ககிட்ட ஏதோ குறைபாடு. என்ன குறைபாடு? திருச்சபை சொல்லியிருக்குது, வருஷத்தில் ஒரு நாள் நல்ல பாவசங்கத்தனை செஞ்சுடுங்க. அது இப்போ தான் அது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. மாதத்தில் ஒரு நாள் பாவசங்கத்தனை செய்யணும். சரியா? அதனால் திருச்சபை சொல்லியிருக்கிறாங்க வருஷத்தில் ஒரு நாள். நீங்கள் செய்யல, மாதத்துக்கு ஒரு நாள் செய்யுங்களேன், அவ்வளோ ஆசீர்வாதம். அதாவது இன்னைக்கு எத்தனை நாள் குளிக்காமல் இருக்க முடியும் உங்களால்? நிறைய பேர் 2 வேளை குளிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சரியா? அப்போது நம்ம சரீரத்தை, மண்ணுக்கு போகிற சரீரத்தை அந்த அளவுக்கு தூய்மையாக பாதுகாத்துக்கிறாங்க. சரியா? அது நான் தப்புன்னு சொல்லலை. 3 வேளை கூட குளிக்க நான் வேண்டான்னு சொல்லலை, அது உங்கள் இஷ்டம். சரியா? நான் சொல்கிறது என்னன்னா, அழிவில்லாத ஆன்மா உங்களுக்குள்ள இருக்குது. அது கடவுள் முன்னிலை போய் நிற்கணும்னா உங்கள் ஆன்மா எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். ஒயிட் ஷீட், இந்த ஒயிட் ஷீட் மாதிரி இருக்கணும். உங்கள் ஆத்மா இருக்குதா? யோசித்து பாருங்க. இந்த ஒயிட் ஷீட்டில் ஒரே ஒரு டாட் வச்சா அந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க. ஒயிட் ஷீட்டில் ஒரே ஒரு டாட் தான் வச்சுருக்கு. அப்போது இந்த ஒரு டாட் இருந்தாலும், உங்கள் ஆத்மத்தில் இந்த ஒரே ஒரு டாட் இருந்தாலும், நீங்கள் இறந்தால் பாவசங்கத்தனை செய்யாமல் நீங்கள் மொத்தத்துக்கு போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால பாவசங்கத்தனை செஞ்சிடுங்க. நம்ம அமைதியாக இருக்கலாம், நம்ம நல்லா ஜபத்தில் இருக்கலாம், நம்ம 4 பேருக்கு நல்லதாக சொல்லலாம். நீங்கள் எல்லாமே நல்லதாக தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களை சுற்றி உள்ள மக்களோடு தான் நீங்கள் வாழ்ந்தாகணும். இந்த பாவ உலகத்தில் தான் நீங்கள் வாழ்ந்தாகணும். அப்போ உங்களை அறியாமலே இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க, நீங்கள் டிவி உட்காந்து பார்க்குறீங்க நீங்களும். புரியுதா? அது தவறு. அங்கே நீங்கள் சும்மா தான் போனீங்க, ஒரு காஃபி குடிச்சிட்டு வரும்போது பாவத்தோடு வரீங்க. என்ன டிவி சீரியல் பார்த்தா தப்பா அப்படின்னு. இந்த காலகட்டத்தில் நேரத்தை வீணடிக்கிறது தப்பு, பாவம். நீங்கள் இறந்து கடவுள்கிட்ட போகும்போது என்ன கேட்க போகிறாரு? எத்தனை சீரியல் நாடகம் பார்த்தேன்னு கேட்க போகிறாரா? கிடையாது. நீ டிவி பார்த்து எவ்வளோ பாவத்தை கட்டிக்கிட்ட, நான் கொடுத்துக்கப்பட்ட நேரத்தை ஏன் ஜபிக்கலை, ஏன் பாவசங்கத்தனை செய்யலை, கட்டாயம் கேட்பாரு. சரியா? அப்போது ஒரு நாள் காலையில் எழுந்தது நைட்டுக்குள்ள தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் கண்ணினால் நீங்கள் காண்ற காட்சிகள் உங்களையே அறியாத உங்கள் ஆத்மத்தில் கரை படிந்திருக்கும். சும்மா தான் டிவி வச்சிங்க நியூஸுக்கு, நீங்கள் என்னென்னோ போகுது, டக்குன்னு மாற்றுங்க, நியூஸ் மட்டும் பாருங்கள். நீங்கள் பாட்டுக்கு அதை இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கிற உங்கள் ஆத்மத்தை கெடுத்துக்கிறீங்க பாவத்தால். அது மாதிரி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பொய் சொல்லும்போது, தேவையில்லாத கோபப்படும் போது, தேவையோடு கோபப்படுங்க, அது நல்லது தான். ஏன்னா நம்மளை நிறையா பேர் இப்போ கோபமே படக்கூடாதுங்கிறாங்க. கோபமே படாமல் நம்மளால், அதாவது நம்ம அன்புக்கு மரியாதை இல்லாத இடத்துல
நம்ம என்னதான் சொன்னாலும் கேட்காத இடத்துல நம்ம பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. படிங்க படிங்க படிங்கன்னா படிக்க மாட்டேங்குதுங்க. அதுங்க 2 அடி அடிங்க, உடனே புக் எடுத்துகிட்டு உட்காருதுங்க இல்லையா? அப்போது தேவையான கோபம் தேவைதான். நீ நன்மை செய்து தெரிந்திருந்தும் செய்யாவிட்டால் பாவம். ஆனால் நீங்கள் 4 பேருக்கு நல்லது சொல்கிறீங்க, அன்பாக சொல்கிறீங்க, எடுத்து சொல்கிறீங்க, புரிஞ்சுக்கலன்னு போது அங்கே நார்மலாக கோபம் வர்றது சகஜம். அதனால் நியாயமான கோபம் தேவைதான். ஆனால் நியாயம் இல்லாத தேவையில்லாத கோபப்பட்டிங்கன்னா அது பாவம். யார் மனசுனா நோக்கடிச்சு பேசிட்டீங்களா? அவங்க எந்த தப்பும் செய்யலை, நீங்கள் பார்க்காத ஏதோ ஒன்று பேசிட்டீங்க, அவங்களுக்கு யாரோ போட்டு உடைச்சதுக்கு நீங்கள் யாரையோ திட்டிட்டீங்க, உடனே சாரி கேட்டுருங்க, சமாதானம் ஆகிடுங்க. சரியா? அது மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்கிறது. அப்போது இது நாட்கணக்கலாகி, வாரக்கணக்கிலாகி, மாதக்கணக்கிலாகி, வருஷக்கணக்கிலாகும் போது உங்கள் ஆத்மா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். உங்கள் ஆத்மா இப்படி இருக்கும். இது எப்படி ஆண்டவர் முன்னில் நீங்கள் ஜெபிக்கிறது கிடைக்கும்? யோசித்து பாருங்க. தயவு செஞ்சு யோசிங்க. இந்த பாவ சங்கீர்த்தனம் சொல்கின்ற இந்த அருட்சாதனம் வேற யாருக்கும் இல்லை. ஞானஸ்தானம் எடுத்து கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளே வந்து வாழ்கிற மக்களுக்கு ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட உரிமை கொடுத்துருக்கிறாரு. நமக்கு மட்டும்தான் அந்த அருட்சாதனம். ஆனால் இது எத்தனை பேர் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறீங்க? யோசிங்க. உங்கள் குடும்ப உறவுகளை நீங்கள் திட்டுறதுனாலோ நீங்கள் பேசுறதால எதுவும் நடக்க போகிறதில்ல. முதல் நீங்கள் கரெக்டாக இருங்க. மாதத்தில் ஒரு நாள் என் சிந்தனையால், சொல்லால், செயலால் என்ன நான் பாவம் செஞ்சேன், நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன நோட்டு வாங்கிக்கிங்க. உங்களுக்கு நான் ஈஸியாக மெத்தட் சொல்லித்தரேன். எல்லார் கையில் ஒரு நோட்டு இருக்கட்டும். சரியா? உங்கள் பேரை போட்டு வச்சுக்கோங்க. நைட்டானா உட்காருங்க. இன்னைக்கு காலையில் நான் எழுந்ததுலேருந்து எத்தனை பேர் மனசு கஷ்டப்பட வச்சேன், எவ்வளோ நேரத்தை வீணாக்கினேன், சீரியல் நாடகங்கள்லாம் பார்த்தனா செஞ்சனா, ரோட்டில் போகும்போது வரும்போது தவறான பார்வைகள், கரெக்டாக வழியை பார்த்து போய் வந்தனா, தேவையில்லாதவங்கிட்ட பேசினேன்னா. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லை. நிறைய பேர் குடும்பங்கள் இன்றைக்கி சீரழிகிறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பால் தான். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சரியாக இருக்கணும். ஒரு அறிஞர் சொல்கிறாரு, உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்ல, நீ யாருன்னு நான் சொல்கிறேங்கிறாரு. முடிஞ்சு போச்சு. உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. உன் ஃப்ரெண்டு பேரை மட்டும் சொல்லு. உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்ல, நீ யார் நான் சொல்கிறேன்னு ஒரு அறிஞர் சொல்கிறார். அதனால் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க வேண்டாம், தகாத வழியில் போகிறவங்க வேண்டாம். புரிஞ்சுதா? அப்படி இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க வேண்டாம்னு சொன்னால் அந்த பழக்கம் உங்களுக்கு வேண்டாம். உங்களால் அவங்க மனமாற்றம் அடைய செய்ய முடியுமா? ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. ஒரு பிரதிஜனை பண்ணுங்க. ஆண்டவரே, என் ஃப்ரெண்டை இவனை குட்டிக்க விடாமல் இவனை நல்லவனாக மாற்றுறது நான் சேலஞ்ச் பண்ணுறேன். உங்கள் அக்கா வீட்டுக்காரங்க இருக்கிறாங்களா, உங்கள் தம்பி வீட்டுக்காரங்க, தங்கச்சி வீட்டுக்காரங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டே போல உறவு முறைகள். உங்கள் ஃப்ரெண்டுடைய வீட்டுக்காரங்க இருக்கிறாங்களா, நீங்கள் வந்து அந்த பிரதிஜனை பண்ணுங்க. ஆண்களுக்கு சொல்கிறேன் நான் இதை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல அக்கா வீட்டுக்காரு, தங்கச்சி வீட்டுக்காரு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய கணவர்கள், அவங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லி அவங்கள பிடிக்காத பண்ணுங்க. அவங்க அந்த பாவத்தை விடாமல் பாதுகாருங்க. அந்த இடத்துல நீங்கள் அதுக்கு ஃபுல்லாக ஜெபத்தில் இருக்கணும். நீங்கள் கரெக்டாக இருக்கணும். கேளுங்க, எங்கிட்ட மட்டும் பிரச்சனை இருக்குது, நான் குடிச்சிட்டு இருக்கேனா, நீ ஏன் குடிக்கிற? கேட்டு திருத்துங்க. அந்த உரிமை உங்ககிட்ட இருக்கு. நெக்ஸ்ட்டு எப்படி நீங்கள் சரீரத்தை நேசிக்கிறீங்களோ, எப்படி வந்து அதை தினம் 2 டைம் குளித்து பாதுகாத்துக்கிறீங்களோ, மாதிரி உங்கள் ஆத்மத்துக்கு மாதத்தில் ஒரு நாள் குளியல் வேண்டும்.
இல்லைன்னா உங்கள் ஆத்மா ஃபுல்லாக கரைப்படைந்து போய் சின்ன பாவம் அற்ப பாவம்னு போயிட்டு பார்த்தீங்க இல்லையா, ஆத்மா கருப்பாய் இருளடைந்து போய் இருக்கிற டைமில் நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணி எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்ட ஆண்டவர் எப்படி கொடுப்பார்? நீங்கள் பரிசுத்தமாக இருந்து கேட்டு பாருங்களேன். குடும்பமாய் பாவசங்கத்தினை செய்யுங்க. இந்த புனித வாரத்தில் உங்கள் வீட்டில் ஒருத்தர் கூட பாவசங்கத்தினை செய்யாதுங்க இருக்கக்கூடாது. ஒரு பிரதிகனை எடுங்க. இந்த வருஷம் புனித வாரத்தில் எங்கள் வீட்டில் எல்லாரும் பாவசங்கத்தினை பண்ணிட்டோம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி, எல்லாருக்கும் ஃபோன் போட்டு சொல்லுங்கள். என்ன பேசுகிறீங்க எடுத்த உடனே எல்லாருக்கிட்டையும்? சாப்பிட்டியா, நல்லா இருக்கிறியா, தூங்குனியா, வேலைக்கு போனியா, இதை தான் கேட்குறீங்க. யாராவது ஃபோன் போட்டு இந்த வருஷம் பாவசங்கத்தினை பண்ணிட்டியா? மாதம் ஒரு நாள் கேட்டு பாருங்களேன். ஒரு டேட் வச்சுங்க, மாதமாக நான் ஃபோன் போட்டு எல்லாருக்கும் நான் பாவசங்கத்தினை பண்ணிட்டேன், நீங்களாம் பண்ணிட்டீங்களா கேளுங்களேன். இனிமேல் சந்திக்கும் போது நீ நல்லா இருக்கிறியா, நல்லா இருக்கிறனால தான் அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து ரோட்டுக்கு வந்து பஸ்ஸை பிடிச்சி சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க, வேலைக்கு வந்திருக்கிறாங்க, ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்க, ஒரு நல்லது கட்டத்துக்கு வந்து நிற்கிறாங்க. புரிஞ்சுதா? அங்கே வச்சுட்டு நல்லா இருக்கிறியா கேட்குறதுல நல்லா இருக்கிறனால தான் வந்திருக்கிறாங்க. அந்த கேள்வியை மாற்றுவோம். சரீரம் நல்லா தான் இருக்குது எல்லாருக்கும். இனிமேல் ஆத்மத்தை பற்றி கேளுங்க. இந்த மாதம் பாவசங்கத்தின்னு செஞ்சியா? உங்கள் வீட்டில் எல்லோரும் பண்ணாங்களா? எங்கள் வீட்டில் நான் எல்லோரும் பண்ண வச்சுட்டேன். உங்கள் வீட்டில் எல்லோரும் பண்ணாங்களா? பிள்ளைங்களாம் பண்ணாங்களா? உங்கள் மாமியார் பண்ணாங்களா? மருமக்கா பண்ணாங்க? உரிமையோட கேளுங்க. சரியா? அதனால் உங்கள் ஆத்மத்தை நேசிங்க. இந்த புனித வாரத்தில் எல்லாரும் பாவசங்கத்தினை செஞ்சுட்டு பரிசுத்தமாய் ஆண்டவர் முன்னிலை கூடி ஜெபிப்போம். ஜெயம் பெறுவோம். மரியே வாழ்க.